ரொம்ப சூப்பராக சிம்பிளாக டேஸ்டியான ஒரு பட்டர் பிஸ்கட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கும்னு சொல்லவே முடியாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இது செய்கிறதுக்காக நான் ஒரு 50 கிராம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 50 கிராம் பட்டரும் ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 30 கிராம் பவுடர் சுகரை பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகரு பட்டர் ரெண்டும் மிக்ஸ் ஆகிட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டு போல் ரெடி ஆகிற மாதிரி கொஞ்சம் விஸ்க் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் இது பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆயாச்சு. இப்போது இந்த பிஸ்கட் செய்யும் போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு, இது தூள் உப்பு தாங்க சேர்த்துருக்கேன், பவுடர் சால்ட்டு. கூடவே ஒரு 100 கிராம் மைதா. நீங்கள் மைதா விருப்பம் இல்லைன்னா கோதுமை மாவுலேயும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மைதா டேஸ்ட் தான் நல்லா இருந்தது கோதுமை மாவோட கம்பேர் பண்ணும்போது. 100 கிராம் மைதாவையும் 2 பேட்சாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஒரே டைம்லேயும் போட்டுக்காதீங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடணும். மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாவு, சப்பாத்தி மாவு பிடிக்கும்போது நமக்கு எப்படி எல்லாம் பால் ஷேப்பாக உருட்ட முடியுமோ அந்த மாதிரி ஷேப் வரணும். வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் ஷேப் ஃபார்ம் ஆயாச்சு. இப்போ அப்படியே இது ஒரு பிளாஸ்டிக் ரேப் பண்ணி நல்லா உருட்ட வேண்டியது தான். அப்படியே உருட்டணும் அப்படின்னா ஒட்டும். அதுக்காக தான் வந்து பிளாஸ்டிக் ரேப் பண்ணிவிட்டு நம்ம உருட்டுறோம். இது உருட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போது இது பண்ணும்போது அப்படியே இந்த மாதிரி விரிசலாக வருது பார்த்திங்களா, அதனால் நம்மளால் ப்ராப்பராக கட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். இப்போது 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. திருப்பி இதே சப்பாத்தி கட்டை வச்சு திருப்பி ஒரு டைம் உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து ஒரு மீடியம் சைஸ் திக்னஸில் பார்த்து உருட்டுங்க. 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியான திக்னஸ் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் குக் ஆகிட்டு கரிஞ்சிடும் அடி சைடு. நம்ம ஓவனில் வைக்கிறதில்ல, நார்மலாக வந்து ஸ்டவ் டாப்பில் தான் பண்ண போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், உருட்டியாச்சு. உருட்டினதை இப்போது அந்த சீலிங் ராப்லேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது இது போல் ஒரு கிண்ணம் இல்லை குக்கி கட்டர் எதனா ஒன்றதை வச்சு அழகாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை இப்படியே நீங்கள் வச்சு பேக் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டிசைன்ஸ் கூட போடலாம். பாருங்கள், இவ்வளோ திக்னஸில் தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு டிசைன்ஸ்க்காக ஃபோர்க் வச்சு நான் டிசைன் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் டூத் பிக் இல்லை ஏதாவது மோல்டு இல்லை சம்திங், ஏதாவது ஸ்டாம்ப்பு, குக்கி ஸ்டாம்ப்ஸ் நிறையா இருக்குது. அது போல் எப்படி வேணாலும் டிசைன் போட்டுக்கலாம். இல்லை இது வேண்டாம் அப்படின்னும் போது அப்படியே ப்ளெயினாகவும் நம்ம வச்சு பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் பேட்சோட டிசைன் முடிஞ்சுது. இப்போ ஸ்டவ்வுக்கு போகலாம். பேன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் கீழே ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே பேன் வச்சுருக்கேன். இது நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சூடாகட்டும். இப்போது ரெடி பண்ண டிசைன் பண்ண பட்டர் பிஸ்கட்ஸ் எல்லாத்தையும் பொறுமையாக இது போல் கீழே ஏதாவது கொடுத்து எடுத்து பேனில் வச்சுக்கோங்க. இப்போ ஹீட்டை குறைச்சிடுங்க. நம்ம பேன் ஆல்ரெடி சூடில் இருக்கிறதால ஹீட்டை குறைச்சிடுங்க. ரெடியூஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் வெயிட் பண்ணாலே போதும். கீழே அடி சைடு உங்களுக்கு பாட்டம் வந்து கோல்டன் கலரில் ஆகிடுச்சு அப்படின்னாலே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டச் பண்ணாதீங்க, அதுனா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அப்படியே உடஞ்சிடும். நல்லா கூல் ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். நல்லா கீழேலாம் கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள். இப்போ இது நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், பின்னாடி ரொம்ப தீயவும் இல்லை, எதுவும் ஆகவே இல்லை. நம்ம ஸ்டவ் டாப்லேயே பேனில் தான் வச்சு செஞ்சோம். ஆனால் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்குது, நல்ல கிறிஸ்பாகவும் இருக்கும் அதே சமயத்தில் சாப்பிடும்போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.